ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சீக்ரெட் மூவி பார்த்தேன். பார்த்த அந்த டைமில் அப்படி ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. காரணம் என்னன்னா, நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதை நான் ட்ரை பண்ண ஆரம்பித்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே ஆல்மோஸ்ட் நான் நினச்ச விஷயம் எல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அளவில் சொன்னால் ரொம்ப சின்ன சின்ன விஷயம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு டைமுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்கும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை. அதாவது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி வரல. அப்போ எனக்கு புரியல என்ன நடக்குது, ஏன் வந்து ஒரு சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் ஏன் ரொம்ப டிலே ஆகுது, இல்லாட்டி மேனிஃபெஸ்டே ஆகிறதில்ல நான் யோசித்தேன். ஸோ அதே குழப்பம் இப்போ நிறையா பேர்த்துக்கு இப்போ சீக்ரெட் மூவி மட்டும் இல்லாமல் இப்போது யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி, இன்னும் நிறையா மீடியாஸ்லேயும் சரி, இதை பற்றின ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின அவேர்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கலாம், பார்த்துட்டு முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எனக்கு பெரிய விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்கிற எவ்வளோ பேர் இன்றைக்கி இருப்பீங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து லைட்டாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அது மேலே உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காது. நல்லா யோசிச்சிங்கன்னா, இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, நான் வந்து 2010 நினைக்கிறேன் கரெக்டாக. அந்த டைமில் ஐபாட் நேனோ வாங்கணும். எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஏன்னா அதில் பின்னாடி கேமராலாம் இருக்கும் ஐபாடில். ஸோ எப்படியா வாங்கிடணும்னு நினச்சேன். வித்தின் 1.5 மந்த்ஸ்க்குள்ளே நடந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நான் பெரிய ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த ஐபாட் நேனோவோட பிக்சர்ஸ் என்னோடய கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் வச்சுருப்பேன், என் மொபைல் ஃபோன் டிஸ்பிளேயில் வச்சுருப்பேன். இவ்வளோ தான். பெருசாக நான் அதுக்கு மேலே எதுவும் முயற்சியெல்லாம் பண்ணல. பட் வித்தின் அ மந்த் அந்த மாதிரி நடந்துருச்சு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது புக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு 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 பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓவராலாக ஒரு 2 இயர்ஸ் டவுன் த லைன் நான் ட்ரை பண்ணும்போது சில விஷயங்கள் நடக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்க்குற விஷயத்து மேலே நான் வந்து வெறும் பாசிட்டிவ் மைண்ட் செட் மட்டும் வச்சுருந்தேன் அப்படின்னா அது நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுற ரிலேஷன்ஷிப் ஆர் மனி ஆர் வீடு, உங்கள் கடனை அடைக்கிற முயற்சி, இது எல்லாமே எப்படின்னா பேக் ஆஃப் த மைண்ட் இன்னொரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்களை ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நடந்தால் ஐ எம் கம்ப்ளீட்லி ஹாப்பி. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது. நடக்காட்டி லைஃப் என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு ஒரு கம்ப்ளீட் தேவையான பொருள் கிடையாது. ஆனால் அது மேலே ஆசை இருக்கும் நமக்கு. அப்போ நம்ம கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுது? ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது, உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர முடியுது. இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது ஏன்ற குழப்பம் ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. தென் அதை பற்றி தேடி தெரிஞ்சுக்கும் போது ஓகே, கான்ஷியஸ் வந்து அப்படியெல்லாம் வேலை செய்யாது. நீ நினைக்கிறதெல்லாம் கொடுத்துறாது. நீ நினைக்கிறது சரியாக தான் நினைக்கிறியான்னு முதல் செக் பண்ணு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது தான் ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நினச்சா நடக்கும். ஆனால் உங்கள் கான்ஷியஸ் சரியாக இருக்கான்னு பாரு. அதுக்கு தான் இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம். நீங்கள் நன்றி எழுதும்போது உங்கள் கான்ஷியஸ் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. தேவையான விஷயங்கள் மட்டும் பார்க்குது, இருக்கிற விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுது. அப்போது உங்கள் கான்ஷியஸ்க்கு மேக்ஸிமம் ஹாப்பினஸ் கொடுங்க. இப்போது இந்த நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆப்வியஸ்லி இல்லை என்கிட்ட. ஆனால் இஃப் யூஆர் ஹாப்பி, இப்போ ரைட் த மூமெண்ட் நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா என்னால் அடுத்த நாளை ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஹாப்பியாக அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அந்த பொருளையோ அந்த ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை என்னவாக இருந்தாலும் அதை ஈர்க்க முடியும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் பார்க்குறது இது நடக்கலைன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த மைண்ட் செட்டை நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டார்ட் டூயிங் ப்ராக்டிசஸ். நன்றி எழுதுறதா இருக்கலாம், அஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கலாம், இல்லை விசுவலைசேஷனாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ப்ராக்டிஸ் வந்து லைஃபோட மேக்ஸிமம் பாசிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். நன்றி.